ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரும்பலூரில் இருக்கோம். பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே குரும்பலூரில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம், அங்கே இருக்கோம். அங்கேருந்து பஸ் ஏறி இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை போய் போகிற மாதிரி பிளானு. புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோங்க. போயிட்டு நானும் ஃபஸ்ட்டு போனோடனே நல்லா எனர்ஜியாக இருந்தேன், வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஆனால் நாங்கள் போனது 8 o'clock, பஸ் ஏறினது நைட்டு 12 o'clock. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸே எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு டிராவல்ஸ் வண்டி தான் வந்தது, அதில் போய்ட்டு அப்படியே டேரெக்டாக போயிட்டு நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி சென்னை போனோம்னா 3 பேர் அப்படின்னு. அதனால் வந்து அப்படியே ஃப்ரெண்டில் இடம் இருக்கும்ல, அங்கே நாங்கள் அப்படியே எங்களை உட்கார வச்சிட்டாங்க. அதனால் அங்கே உட்காந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோங்க. நாங்கள் வந்து திண்டிவனம் போகிற வரையுமே வந்து இங்கே முன்னாடி தாங்க உட்காந்துருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே இன்டர்வல் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போய் உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸ்லீப்பர் பஸ் தான். அப்புறம் உள்ளே போய் படுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் போயிட்டு படுத்துருந்தோம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து நான் கோயம்பேடு போய் 3 வருஷம் ஆகுது. கோயம்பேட்டுக்கு 3 வருஷம் கழிச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எனக்குலாம் செம்ம தூக்கம். தூங்கி எழுந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நான் இருந்தப்போ வந்து ஏர்லி மார்னிங் வந்து கிடையாது ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின். அதனால வந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டோங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். எங்களுக்குலாம் செம்ம தூக்கம் 3 பேத்துக்குமே, ஏர்லி மார்னிங்கே போனதுனால. அப்புறம் போயிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் இருந்தது, அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவில் டிக்கெட் எடுத்து டேரெக்டாக கிளம்பிட்டோங்க. போயிட்டு இங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து சென்ட்ரலுக்கு டிக்கெட் எடுத்தோம். கோயம்பேட்டிலேருந்து சென்ட்ரல் போகும்போது ட்ரெயின் வியூ காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். தெரியுதா? ஃபுல்லாக சாப்பாயிடுச்சு, பேக் கையை வெட்டுது. சன்ரைஸ் குப்பையானது பரவாடி. இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குது, அப்படி பார்த்தா நல்லாவே இல்லை. உங்கள் ஃபோனில் பார்க்க நல்லா இருக்கு, ஏதோ மூவியில் இருக்கு. இங்கே பார்க்க ஒரு வழியாக சென்ட்ரல் மெட்ரோக்கு வந்துட்டோம். சன்ரைஸ் ஆகும்போது சென்ட்ரல் மெட்ரோவில் செம்மையாக இருக்குது பாருங்களேன் அந்த வியூ. எனக்கு நல்லா இருந்தது. அதனால சரி ஓகே இங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் கொஞ்சம் அலப்பறை பண்ணியிருப்போம், அதை பாருங்களேன். என்னப்பா சாப்பாடு செலவு வச்சுக்க மச்சா. நல்லா ரயில்வே ஸ்டேஷனில் முறுக்கு வைக்கிற மாதிரி உட்காந்துக்கிற பேக் பையெல்லாம் போட்டுக்கிட்டு பாருங்க. பேகு ஸ்கூட்டி எல்லாம் இருக்காங்க, பிச்சை எடுக்கிறாங்க. என்ன நிலமா இருந்திருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். அப்படி இப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் ஏறிட்டோங்க. ட்ரெயினில் ஏறிட்டு அப்படியே வியூ பாருங்களேன், வேற லெவலில் இருந்தது. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோங்க. நல்லா இருந்தது. நான் பேசிக்காக ட்ரெயின் ட்ராவலே வெறுத்துருவேன், ஆனால் இந்த ட்ராவல் கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்மலாம் பெரிய பைக் அடிக்குதுங்க. பைக்கில் போகிறதுனா எவ்வளோ தூரம் வேணால் போவோம். ட்ரெயினில் போகிறது நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. அப்படியே வாக்கிங்கில் வந்து உள்ளே போனோம். நாங்கள் கொஞ்ச நேரம் தாங்க உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு என்ன வேலை பார்க்குறானுங்க பாருங்களேன். ஒருத்தன் போயிட்டு மட்டை ஆகிட்டான், ஒருத்தன் வந்து படம் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் பாருங்களேன். நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்கிட்டு ஒருத்தன் மட்டையாயிட்டான். இன்னொருத்தன் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா படம் பார்த்துட்டு இருந்தான். சரி இவனுங்களா, இது நல்லா ஏசி காற்று வேறு அடிக்குதா, ஏசியில் போட்டிருந்தோமா, நல்லா கூலிங்காக இருந்ததுனால இவங்க நல்லா தூங்குறானுங்க, ஒருத்தன் படம் பார்க்குறான். இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டாப்பில் இருந்தோம். நம்மளும் போயிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மூவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ரிவர் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க. இந்த ரிவர் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நான் இது ஆக்சுவலாக நான் இப்போ ரிட்டன் வரும்போது நினைக்கிறேன், டெல்லியிலேருந்து ரிட்டன் வரும்போது நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ இந்த ரிவரை கிராஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அப்போ பார்த்தேன் இந்த ரிவர் நல்லா இருந்தது, அப்பயே சூப்பராக இருந்தது. இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் வந்தேன், அப்பயும் நல்லா இருந்தது. அப்படியே அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப்பிங் போல் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்ததுங்க. அப்படியே மாரி நம்பி போயிட்டு இருந்தது. சரி நம்மளும் கொஞ்ச நேரம் வெளில நின்று நான் உள்ளே போயிட்டு வரதான். ஏன்னா நம்ம ரொம்ப கூலிங்காக இருந்ததா உள்ளே, ரொம்ப நான் டாப்பில் உட்காந்துருந்தேன் ஈஸியாக டக்குன்னு ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுது உடம்பு. ஸோ அதனால் உள்ளே போவேன் வெளியே வருவேன். இப்படி தான் வெளியே வரும்போது இந்தமாரி ஏதாவது இயற்கையாக மாட்டுச்சுனாலே நம்ம உங்களுக்கு எடுத்து காமிப்பேன் பாருங்கள். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. போகிற வழி ஃபுல்லாக இந்த சூப்பு, இது வந்து தக்காளி சூப்புன்னு சொன்னானுங்க. இதில் ஏதோ பிரெட்டெல்லாம் போட்டு கொடுத்தானுங்க, நல்லா இருந்தது. சூப்பு, ஸ்நாக்ஸு, சிப்ஸு இதேதாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணோம், அது ஏன்டா ஆர்டர் பண்ணோன்ற மாரி ஆயிடுச்சுங்க. அது
அது வந்து சப்பாத்தி மட்டும் தான் ஒர்த்து. சாப்பாடு ஐயோ எல்லாமே வேஸ்ட்டுங்க. எதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாதோ அதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தானுங்க. குலோப் ஜாமுன் நல்லா இருந்தது. அது வந்து சப்பாத்தி நல்லா இருந்தது. சப்பாத்தி குருமாலாம் நல்லா இல்லை, நானும் வெறுதாக தான் சாப்பிட்டேன். வேஸ்ட்டு தான். ஊறுகாய் தரானுங்க, ஐயோ ஒரு ஸ்பூன் கூட தரல. ஏதோ தாலின்னு சொன்னான் இவன். நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படியும் 2000 3000 செலவு பண்ணிட்டோம் சாப்பாட்டுக்கு. ஏன்னா நல்லாவே இல்லைங்க. ஆனால் செலவு பண்ணியும் சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாக நான் எப்படி சொல்கிறது, ஏதோ சாப்பிட்ணுமே பசி அப்படின்றதுக்காக தான் சாப்பிட்டோமே. இப்போ நம்ம தம்பி என்ன தேடிட்டு இருக்கா அப்படின்னா, ஸ்பூன் தேடிட்டு இருக்கா. அப்படி பெரிய ஹோட்டலுன்னா பெரிய ஹோட்டல் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா ஸ்பூனு கூட கொடுத்து விடலானுங்க. அவங்க கேட்டால் ஊறுகாய் கொடுத்துருக்காதுங்க, அது இதுன்றான். ஸ்பூனு கொடுக்கல. கடைசி வரையும் ஸ்பூனை தான் தேடி பார்த்தோம். கடைசி வரையும் ஸ்பூனே கிடைக்கல. அப்புறம் கையில் தான் சாப்பிட்டோம். சரி பரவாயில்ல, நமக்கு என்ன கையில் சாப்பிட்றதுன்னு புதுசா கையிலே சாப்பிட்டோம். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில போயிட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்துட்டு மாதிரி பாருங்க. குச்சிலாம் கொடுத்துக்கிறானுங்க, சாப்பாடு கொடுக்கல, ஸ்பூனு கொடுக்கல. எடுடா ஏன்டா சாவடிக்கிறீங்க? நம்ம இப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே வந்துட்டு 2 நாள் ஆயிடுச்சுன்றானுங்க டக்குன்னு. என்னடான்னா அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஸ்டேஷன் வரப்போகுதுரா, ஸ்டேஷன் வந்துட்டு அப்போ நம்ம இறங்க வேண்டியதான் அப்படின்ட்டானுங்க டக்குன்னு. நான் ஷாக் ஆகிட்டேன். அதுக்குள்ளே வர 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு டைம் போனதே தெரில, சீக்கிரமாக போயிடுச்சு. சீக்கிரமாக போனோடனே சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் எடுத்து பேக் பண்ணி கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இங்கே போயிட்டு ஆலப்புறம் தான் ஃபுல்லாக லோடு மேன் மாரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்க ஃபைனலாக குஜராத்தில் வந்து காலை போய் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேக்கை தூக்கி போயிட்டு அங்கே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ இங்கே செம்ம கூட்டாங்க. நல்லா போய் பாருங்களேன், லோடு மேன் மாதிரி பேக்கை தூக்கிட்டு போயிட்டுருப்பேன். ஆனால் பேக் நாங்கள் எடுத்துகிட்டு போனதும் அதிக லக்கேஜ், நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதனால் வந்து லோடு மேன் மாதிரி தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. குஜராத் மாநகருக்கு வந்தாச்சு மாமே. We are travelers ra. Gujarat vandachra. Ame finally Gujarat comedy. I don't. Hey psychopath. பைத்தியம். ஊர் தெரியாத இடத்துல எங்கடா? தெரியாத ஊர்ல தான் பிச்சை எடுக்கல. தெரிஞ்ச ஊர் தான்டா மச்சி, சில்லறை தருவாங்கடா. ஏய் நீ மூஞ்ச மறைச்சாலும் நல்லா தெளிவா கவர் ஆயிடும்.